இங்கே பாருங்கள், நான் தேவையான அளவுக்கு இப்போ அரைச்சிக்கிற சட்னி வந்து நான் எத்தனை பேர்னா 10 பேருக்கு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், 10 காஞ்ச மிளகா, 2 தக்காளி, பெரிய தக்காளி, ஒரு பூண்டு, பெரிய சைஸ் பூண்டு 1. இங்கே பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து காஞ்ச மிளகா போடலாம். எண்ணெய் எப்படி காஞ்சிருக்கு பாருங்கள். காஞ்ச மிளகா போட்டாச்சு. அடுத்தது வந்து தக்காளி வெங்காயம் போட போகிறேன். அடுத்தது வந்து நம்ம பூண்டு போடுறோம். பாருங்கள், அது வந்து கொஞ்சம் வதங்கினா போதும். இது வந்து கார சட்னின்னு சொல்லுவாங்க. நம்ம வேணுன்னா கொத்தமல்லி போடலாம், வேண்டான்னா கொத்தமல்லி விட்டுடலாம். இப்போ வந்து நான் இதுக்கு வந்து லைட்டாக கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் போடுவேன். அப்போ நல்லாயிருக்கும் வாசனையாக. இந்த சட்னி வந்து நம்ம கை வைக்காமல் செஞ்சால் 2 நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட்லாம். வெளியே வைக்கலாம் 2 நாளைக்கு. அந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்ற மாட்டேன். இது வந்து வெளியிலலாம் போனாங்கன்னா குழந்தைங்களுக்காக இது நான் செஞ்சு கொடுப்பேன். அதால் எடுத்துன்னு போவாங்க. இது பாருங்கள், இது வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம் நம்ம. அதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுடலாம். எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு போடணும். இப்போ நான் வந்து லைட்டாக போடுறேன். நான் ஏற்கனவே சட்னி பண்ணுறது 5 பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், நீங்களும் அதுமாரி பண்ணி பாருங்கள். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் வதக்கணும். அரைக்க சொல்லுவோம், தண்ணி ஊற்றக்கூடாது. இதில் கடலப்பருப்பு இல்லை, உளுத்தம் பருப்பு இல்லை. இது வதங்கின பிறகு லைட்டாக வந்து புளி போடணும். அவ்வளோதான். நான் உப்பு போட்டேன், காரம் போட்டேன். உங்களுக்கு தெரியும், 5 நிமிஷத்து வேலை குயிக்காக முடிக்கலாம். பாருங்கள், நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், நான் 5 நிமிஷம் சொன்னேன், வதங்கிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து இதை மிக்சியில் போட போகிறேன். இதை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிக்கின்னு எண்ணெய் கடுகு போடணும். தண்ணி ஊற்றக்கூடாது. நான் நிறைய 2-3 டைம் சொல்லிட்டேன். தண்ணி ஊற்றாமல் அரைச்சா தான் இது தாங்கும். தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா தாங்காது. அப்புறமா நீங்கள் வீடியோ போட்டிங்க அரைச்சா நாங்கள் அந்தமாரி கெட்டு போச்சுன்னு சொல்லக்கூடாது. தண்ணின்றதே இதுக்கு ஊற்றக்கூடாது. இதுவே சரியாயிடும். இதை வச்சு அரைச்சா சரியாயிடும். இதை அரைச்சிட்டு எண்ணெய் கடுகு போட்டு நம்ம தாளிக்கணும். நான் இதை அரைக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் எப்படி அரைக்கிறேன்னா. தண்ணி ஊற்றாதீங்க, தண்ணி ஊற்றாமல் அரைங்க. நான் இது நைஸாக அரைக்கக்கூடாது, ரொம்ப நைஸாக அரைக்கூடாது. ஒரு மீடியமாக அரைக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், இப்போ நான் அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றுறேன். கடுகு பொரியறதுக்கு எண்ணெய் கடுகு போட்டு தாளிக்கணும்ல, அதெல்லாம் லைட்டாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். நான் வந்து லைட்டாக ஊற்றிருக்கிற எண்ணெய் பாருங்கள், உங்களுக்கு தெரியுது. நான் இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்றேன். பாருங்கள், அரைச்சிட்டேன். எந்த அளவுக்கு அரைச்சிக்கிறேன்றது உங்களுக்கு தெரியும். நைஸாக அரைக்கல, இந்த அளவுக்கு அரைச்சிருக்கிறேன் பாருங்கள். அந்தமாரி அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது. ஒரு மீடியமாக அரைக்கணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போடலாம் பாருங்கள். கடுகு போட்டிருக்கிறேன். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உளுந்து போடலாம். ஜாஸ்தி வேணால் ஜாஸ்தி போடலாம், கம்மி. நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் உளுந்து போடுறேன். அப்புறமா கறிவேப்பிலை வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி போடுறேன். மீசா போட்டாலும் போடலாம், கட் பண்ணி போட்டாலும் போடலாம். நான் வந்து கட் பண்ணி போட போகிறேன். அங்கே பாருங்கள், கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா வதக்கணும். நம்ம சிம்மில் வச்சு வதக்கணும், ஃபாஸ்ட்டில் வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சு இந்த அளவுக்கு நம்ம வறுத்துட்டோமா நல்லாயிருக்கும். நான் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன். நீங்களும் அதேமாரி பண்ணுங்கள். சிம்பிள் வேலை, 5 நிமிஷம் வேலை, அவ்வளோதான். இது வந்து நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க, குழந்தைங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு, இல்லை நம்மளே எங்கன்னா வெளியில் போகிறோம் குயிக்காக பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம பண்ணலாம். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சட்னியை போடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுது. இப்போ வந்து நம்ம இப்படி ஒரு வதக்கிட்டால் இது நல்லா இருக்கும் அப்படின்றதால அவ்வளோதான், சட்னி முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த சூட்லேயே சரியாயிடும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஆச்சு. பாருங்கள், இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற ஏற்கனவே கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அரைச்சிக்கிறது வந்து 5 பேருக்கு. நீங்களும் அந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். 5 நிமிஷத்து வேலை உங்களுக்கு முடிஞ்சிடும். குயிக்காக எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாப்பாட்டு கூட சில டைமில் சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். சட்னி, கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஓகே, பாய் பாய்.